ஏய், அன்னைக்கு இதையும் ஸ்லிப் ஆக மாட்டோம்னு சொன்னேன். ஆனா இப்போ ஸ்லிப் ஆயிட்டேன் போலயே. என்ன நினைச்சது நடந்துச்சு நினைச்சு சந்தோஷப்படுறியா? இதே மூலியம் நான் என் உரிமையை எடுத்துக்கிட்டா அப்போ நீ சந்தோஷப்படுவியா? ஹலோ மேடம், என்ன நீ நினைச்சது தான் நடந்துருச்சு. அப்ப நீ ஹாப்பியா தானே இருக்கணும். எதுக்கு இவ்வளவு போவோம்? கடவுளே, முதல்ல எந்திரிங்க. ஏன் இப்போ எந்திரிக்க போறீங்களா இல்லையா? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன். நீங்களா முடிவு பண்ணிக்கிறீங்க, அதுதான் உண்மை நினைச்சுக்கிறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நான் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்க போறதில்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களை விட்டு விலகி இருக்கேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாட்டி ரூம்ல தங்கிட்டு இருக்கேன். இப்போ கூட பாருங்க, நானும் உங்களை தேடி வரல. நான் பாட்டுக்க கார்டன்லேருந்து செடி தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். நீங்களாக தான் வந்து என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு மேரேஜ் லைஃப்பில் அவ்வளோ லக் இல்லை. மேரேஜ் ஆகிட்டு இப்படி இருக்கிறது எனக்கு புதுசு இல்லை. நான் ஏற்கனவே அப்படி ஒரு லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இது பழகின ஒன்று தான். இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அது அது வந்து நான் கரெக்டாக தான் இருக்கேன். உங்களால் தான் உங்களோட கடந்த வாழ்க்கையில் நடந்ததை மறக்க முடியல. அதான் அந்த வெறுப்பை நீங்கள் என்கிட்ட காட்டுறீங்க. நீங்கள் தான் உங்கள் பாஸ்டில் இருக்கவங்கள நினச்சி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை. அதனால தான் நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பாகவே இருக்கு. நான் இதை சொல்லலாமா என்னன்னு தெரியல. அது முதல்ல உங்களோட பாஸ்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வர பாருங்கள். உங்களை முதல் சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரையும் கஷ்டப்படுத்துகிறா நினச்சி யாரையெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. சொல்லணும்னு தோணுச்சு. டைம் இருந்தால் நான் சொன்னதை யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு புரியும்னு புரிஞ்சுப்பீங்க. அட பாவி, என்னடா பண்ண? என்ன நான் பாட்டுக்கு காலேஜ் போனேன்னா, ஹாஸ்டல் ரூம் வந்தேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பேசுகிறேன்னா, நல்லா சாப்பிட்டேனா, தூங்கினேனா, மறுபடியும் காலையில் இருந்தேனா, காலேஜுக்கு போகிறேன்னா அப்படின்னு இருந்தேன். அதை விட்டுட்டு இங்கே பாரு, ரூம்குள்ளே அடைஞ்சிட்ருக்கு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க கூட போய் என்னால் பேசவே முடியல. எப்படா வருவேன்? ஐ மிஸ் யூ என்பா. சும்மா எப்போ பார்த்தாலும் கனவுலேயே வந்துட்டு எப்போ தான் நேரில் வர போறியோ தெரியல. எனக்கு உன்னை கனவுல பார்க்கலாம் பிடிக்கல. உன்னை நான் நேரில் தான் பார்க்கணும். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்? அப்படியே கனவுல வந்தாலும் ஏதாவது பேசுறியா, ஏதாவது பண்ணுறியா? ஒன்றும் கிடையாது. நானே தான் பேச வேண்டியதாக இருக்குது. அமைதியாகவே இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறைஞ்சு போயிடுவேன். அதுக்கு எதுக்கு வரணும்? நீ அதுக்கு லண்டன்லேயே இருக்கலாம். அப்போ நேரில் வந்தால் தான் பிடிக்கும், கனவுல வந்தாலும் உனக்கு பிடிக்காதானே? டேய், என்னடா இன்னைக்கு பேசலாம் செய்ற? டேயா, ஆமாம். எத்தனை நாள் தான் நானும் அமைதியாகவே இருக்குது. அதான் போர் அடிக்குதுல, இன்னைக்கு நானும் பேசலாம்னு நினச்சிட்டேன். முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன். என்ன? சரி சொல்லு, கனவுல வந்தாலும் உனக்கு என்ன பிடிக்காதா? நேரில் வந்தால் தான் பிடிக்குமா என்ன? கனவுல கூட பாரு, கேள்வியாக தான் கேட்குறான். யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். சும்மா தானே சொல்கிறேன். அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே. நேரில் இருந்தானே கனவுல இருந்தானே எனக்கு என்பன பிடிக்கும். அப்படியா? ஆமாம், எனக்கு ஒன்று புரியவே இல்லை. இங்கே இருக்க போதெல்லாம் நானாக தேடி வந்து பேசினாலும் அவ்வளோவா பேசவே மாட்டீங்க. இப்போ என்ன, லண்டன் போனதுக்கப்புறம் கனவுல டெய்லி ரூமுக்கு வந்துடுறீங்க?
டெய்லி வரணும். வேற வேலை? இன்னைக்கும் வந்துட்டேன். ஏன் இந்த கனவு உனக்கு பிடிக்கலையா? ஆ, இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. அப்படியே சொல்ற? ஒருவேளை நிஜமாவே நான் ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? இது கனவு தான். அப்படியா? எப்படி இந்த அளவு கன்ஃபார்ம் பண்ற? ம், ஏன்னா கனவுல இருக்கிற என்பனுக்கு கம்மியாக தான் அறிவு இருக்கும். ஏன்னா அது ஏன் கண்ட்ரோல். உன் கண்ட்ரோலா? இங்கே பாருன்பா, நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட லவ் யூ சொல்லிட்டேன். ஆனால் நீ இருக்கியே ஒரு மரம், மாடு, பாறை மாதிரி, இன்னும் பதிலே சொல்லாமல் லண்டன் ஓடிட்டேன். ஷைலோ, அங்க வந்து எனக்கு பிசினஸ். ஆமாம், பெரிய அம்பானி வீட்டு பேரன் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு லண்டன் போயிட்டாராம். இது என்னோட புது பொருளியா இருக்கு. ஏன் அம்பான் வீட்டு பேர் என்னதான் லண்டன் போகணுமா என்ன? யாருக்கு தெரியும் நீ பிஸ்னஸ் விஷயமா போயிருக்கியா இல்லை வேறு எதுக்காவது போயிருக்கியான்னு. போயிட்டு என்னை பற்றி உன் ஞாபகமே இல்லைல்ல, ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலை. ஆமாம் ஆமாம், எல்லாரும் சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்களாமே, ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு, பார்க்குறதுக்கு முழு முழுன்னு அந்த மாதிரி. என்ன வெள்ளைக்கார பொண்ணுங்களாம் உன்னை சுற்றி சுற்றி வராங்களா? நீ மட்டும் அங்கே எவ்வளையாவது சைட் அடித்த உன்னை இன்டர்நேஷ்னல் கொரியரில் பார்சல் பண்ணி இங்கே வரவழைச்சு சட்னி ஆக்கிடுவேன். சட்னி பார்த்துக்கோ. ஆத்தாடி, இந்த இன்பா பத்திரம்டா. என்ன அப்படி பார்க்குற? இல்ல, கனவுல கூட உனக்கு போறாம குறையவே இல்லையே, அதான். போறாமலாம் இல்லைப்பா, ஒரு சின்ன பேராசை. உன்னை யாருக்கும் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த பேராசை தான். நீ எப்போ வருவேன்பா, உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணி என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. நீ மட்டும் இப்போ இங்கே நிஜத்தில் என் பக்கத்தில் இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியே அப்படியே என்ன என்ன பண்ணுவேன்? ரொம்ப தான் ஆசை. உன்னை ஓட ஓட விரட்டி லவ் பண்ண வைப்பேன். என் பின்னாடியே ஷைலஜா ஷைலஜான்னு சுத்த வைப்பேன். நீ வர்ற அன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. ஏற்கனவே அப்படிதானே இருக்கேன். என்னது? சரி, வேற என்னெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு தோணுது? நீ லண்டன் போனதுலேருந்து இங்கே யார் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் பக்கத்தில் இருந்தும் கூட எனக்கு என்னமோ யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. நான் மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். நீ கூட இருக்கும்போது மட்டும்தான் இது ரொம்ப அழகாக மாறும். நீ இன்னும் எனக்கு லவ் யூ சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான், மறந்துடாத. ரொம்ப மிஸ் பண்றியா? சரி, இது ஒரு வேலை கனவா இல்லாம நிஜமாவே நான் இங்க வந்தது என்ன பண்ணுவேன் ஷைலோ? போடா, எப்போவுமே ஏமாத்துறதே உனக்கு வேலையாக போச்சுல. பரவாயில்ல, இன்னைக்கு ஏதோ வாயை திறந்தாது பேசியிருக்க. இல்லைன்னா டெய்லி கனவுல அமைதியாக தான் இருப்பேன், நான் மட்டும்தான் பேசுவேன். அதுவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி, லேட் ஆகிடுச்சு, நீயும் போய் தூங்குப்போ. நானும் இந்து போய் பார்த்துட்டு வந்துட்டு தூங்குறேன். பாய். இன்பா, என்ன இது? கனவு தானே? நான் சொல்கிறத மட்டும் தான் நீங்கள் கேட்கணும். இது என்ன? அப்படியா? எவ்வளோ தைரியம்! ஏன் உனக்கு தெரியாதா? என்பனுக்கு தைரியத்துக்கு குறைச்சலே இல்லை. அதான் எனக்கு தெரியுமே, என்பனுக்கு தைரியத்துக்கு குறைச்சலே இல்லை. ஆனால் என் கனவில் வர என்பனுக்கு நான் சொல்கிறத கேட்டு தான் பழக்கம். நிஜமாவே இழுக்கிற மாதிரி இருக்கு. வெடுங்க துப்பட்டாவ. ஹே டியூப்லைட், இது நிஜம்தான், கனவெல்லாம் இல்லை. நிஜமாக தான் இன்பன் உன் முன்னாடி நிற்கிறேன். எது? ஆமாம் மேடம், இது நிஜம்தான், கனவெல்லாம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? அப்போ நிஜமாவே இங்கே வந்துட்டீங்களா? அப்போனா லண்டன் பொண்ணுங்க சைட் அடிக்காதீங்க, சட்னி ஆகிடுவீங்க அப்படின்னு உழுனது எல்லாமே. ஆமாம், எல்லாத்தையும் லைவாக கேட்டுட்டேன். அது அது வந்து நான் சும்மா ஏதோ நான் வந்து ஏய் இன்பா. ஏன் நினைக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லடா, நீலாம் மட்டும் தனியாக தூங்கிட்டு இருக்கா. அத்தை, மணி என்னன்னு பார்த்தீங்களா? இல்லைம்மா, என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டான்.
ஆனால் ஃபோனை வேறு வீட்டில் வச்சுட்டு போயிட்டானா, அதுதான் இப்போ வந்துடுவாம்மா. ஐயோ அத்தை, உங்களுக்கு புரியுதா இல்லையா? முக்கியமான மீட்டிங் எல்லாம் போச்சு. நிலமரி, நான் சொல்லி தான் அனுப்பிச்சேன். நான் முக்கியமான ஒர்க்கில் இருக்கேன்டா, நான் உன் பின்னாடி வீட்டுக்கு வந்துடுறேன், நீ போய் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ரெடியாரு, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த மீட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. நல்லா தானே ஆஃபீஸ் வந்து கிளம்பி வந்தான். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது? ஏம்மா இவ்வளோ கோவமா இருக்கீங்க? பாட்டிக்கிட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க. மாலினி என்கிட்ட சொன்னாம்மா மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ எங்கத்த மணி என்னன்னு பார்த்தீங்கல்ல, 10:15 ஆகுது. நைட்டு 10:15 வரை வீட்டுக்கு வரல. முக்கியமான மீட்டிங் அதுவும் போயிடுச்சு. வீட்லேயும் இல்லை, ஃபோனு வீட்டில் வச்சு போயாச்சு. என்னதான் நடக்குது? இல்லைம்மா, அப்படிலாம் இருக்க மாட்டான். என்னன்னு தெரியலம்மா. இல்லைத்த, போதும். நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு விட்டதெல்லாம் போதும். மறுபடியும் என் இதே நான் மாற்றுறதுக்கு நான் தான் இறங்கி வேலை பார்க்கணும் போல. யாரும் எனக்காக எதுவும் பண்ண தேவையில்லை. நிலமரி, இல்லைத்த, நான் தானே என் பிள்ளையை பார்த்துக்கணும். நான் தான் தப்பாக கணக்கு போட்டுட்டேன். அடுத்தவங்க நம்புறதெல்லாம் பேசி தானே. ஒரு தாயா நான் தான் என் பிள்ளையை பார்த்துக்கணும். அடுத்தவங்க நம்பி எந்த விஷயத்தை கொடுக்கூடாதுன்னு இப்போ முடிவு பண்ணிட்டேன். அம்மா என்ன இதெல்லாம்? நிலமரி, நீ கோவத்தில் இருக்க, அப்புறமா பேசிக்கலாம். பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? இவன் உங்க ரூம்ல இருக்கா? அது வந்து இங்கே பாரு இந்துமா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுலேருந்து நம்ம வெளில வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நீ புரிஞ்சுக்கோ. என்னடா இவ்வளோ ஹாஷாக பேசுகிறாங்கன்னு நினைக்காத. இன்னைக்கு ஹோம் பருப்பில் தான் இருக்கணும். எங்கே போயிருக்கான், என்ன பண்ணுறான், எதுவுமே உனக்கு தெரியாது. நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ முக்கியமான மீட்டிங்னு உனக்கு தெரியுமா? டே அண்ட் நைட் மாற்றி அவனும் தான் கூட உட்காந்து ஒர்க் பண்ணி 4-5 டேஸை கண்ணு முடிச்சு அவ்வளோ வேலை பார்த்து இன்னைக்கு பல கோடி ரூபாய் லாஸ். தெரியுமா உனக்கு? நிலமரி, போதும் நீங்கள் கொடுக்குற இடம் தான் எல்லாம் உங்களை. அப்புறம் இதுவும் இவளை நம்மளதெல்லாம் போதும். என் பையனை பழைய மாதிரி என்னுடைய இது நம்ம என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் இறங்காமல் இருக்கிறது தப்பு. சின்னமே நானே எல்லாம் பண்ணிக்கிறேன். மணி என்ன ஆகுது? சிவன் நேரம் வீட்டுக்கு வரல. அப்போ எவ்வளோ தைரியம் எனக்கு. இன்னைக்கு வரட்டும். நானும் அவனானு இன்னைக்கு பார்க்காம இருக்கிறதில்ல, கண்டுக்காம இருக்கிறது தானே இவ்வளோ ஆட்டம் போடுறான். இன்னைக்கு அவங்க அம்மா யாருன்னு மறுபடியும் பாப்பா. அம்மா இங்கே பாரு இந்தோ, நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. ஆனால் உனக்கு ஏதோ பிரச்சனை மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் அதை என்கிட்ட நீ கொண்டு வரல. அப்போவே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இருக்க பிரச்சனையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருக்காதா நீ மறைச்சு வச்சிருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இருந்தால் பார்த்தாது. நீ அவனை ஹஸ்பண்டாக நினச்ச மட்டும் பார்த்தாது. அதே மாதிரி அவன் எங்கே போகிறான், எங்கே வரான், என்ன பண்ணுறான் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சிவன் நேராச்சு எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியல. இல்லை ஈவினிங் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனுக்கு மேலே நீ நிலவுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற. என்கிட்ட ஒட்டாதவன் அவனுக்கு அப்புறம் உன்கிட்ட வந்து ஒட்டியிருக்கா. அந்த அளவுக்கு உனக்கு செல்லம் கொடுக்குற நல்லாவே தெரியுது. அதே அளவு அவன் மேலே கொஞ்சம் கேர் வை. இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, புரிஞ்சுக்கவேன்னு நினைக்கிறேன். நான் ரூமில் இருக்கேன், அவன் வந்தது சொல்லு. மாலினி நீ சொல்லு, அவன் வீட்டுக்கு வந்துட்டானா என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்கம்மா. வார்த்தை காதலை சொன்னாய் என் வாலிபம் நனைந்ததடி அந்த பின்னால் சென்று குளித்தால் கடல் கொடி நீர் ஆகுமடி. விடுங்க. விடணுமா? என்ன இது, அதிகமாகவே பேச மாட்டீங்க. இப்போ என்ன இப்படி? தெரியலையே, நீ ஏன் சொல்லிட்ட. நான் பொண்ணுக்கிட்ட அவ்வளோ பேசுனதே கிடையாது. ஆனால் நான் ஏன் இப்படி மாறிட்டேன்னு எனக்கே தெரியல. அதுவும் உன்கிட்ட மட்டும். நிஜமாவா? உண்மையை சொல்லணுமா? பொய் சொல்ல தெரியாதே. லண்டனில் 2 மீட்டிங், முக்கியமான மீட்டிங். கரெக்டாக நான் எந்திரிச்சு ஸ்பீச் கொடுக்கும்போது மட்டும் மேடமோட ஃபேஸ் எங்கேருந்து தான் ஞாபகத்துக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா, அவ்வளோ பேருக்கு முன்னாடி நான் படுக்க தனியாக சிரிச்சிட்ருப்பேன். அந்த அளவுக்கு மேடம் என் மனசு தெரிவிட்டீங்க. நிஜமாவா? வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? அது எங்க பாரு, ஆல்ரெடி நீ என்கிட்ட உன் லவ் சொல்லிட்ட. ஆனால் இப்போ நான் நேரில் வந்து நிற்கிறேன்ல, அதாவது திடீர்னு ரொம்ப என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்க மேடம். ஸோ இப்போ இந்த நிமிஷம் இந்த வெக்கத்தோட மறுபடியும் அதே மாதிரி உன் வாயால் அந்த 3 வார்த்தையை நான் கேட்கணும். சொல்லுவியா? ஹலோ, என்ன இது வெக்கமா? இப்போதான் பக்கமாக டைலாக் பேசினேன், நேரில் வந்தால் இருக்கு உனக்கு அப்படி இப்படிலாம் சொன்னேன். இப்போ என்னாச்சு மேடம்? அது வந்து நீங்கள் கனவுல வந்தீங்கன்னு நினச்சேன். ஏன் கனவுல வந்து மட்டும் தான் பேசுவியா? நீங்கள் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் திடப்பட வந்து நிற்கிறீங்க? அப்படி வந்து நான் தானே மேடம் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோடா, அவ்வளோ பொசசிவ். இப்போ என்ன அப்புறம் வேறு தவங்களெல்லாம் வாங்க வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்வேனா? சரி, ஓகே, நான் இங்கே இருக்கேன். ரொம்ப நேரமாக கீழே பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஹலோ, லுக் அட் மீ. ஏன்பா யாராவது வந்துட போகிறாங்க. இது என்னோட ரூம், உங்கள் ரூமுக்கு போங்க. நான் கேட்டதை சொல்ல, அதுக்கப்புறமா ரூம் போகலாம். என்னது?
இப்போ வேண்டாம். இப்போ தான் வேணும். ம், ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. அங்கேருந்து தான் ஒன்றுமே சொல்லலை. ஸோ நீங்கள் தான் சொல்கிறது தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. சரி, ஓகே. ஒன்று பண்ணலாம். மேடம் சொல்லுங்கள், அப்புறமா நான் திருப்பி சொல்கிறேன். ஆ, ம், சொன்னால் திருப்பி சொல்லப்படும். இதெல்லாம் போங்க. அப்போது சும்மா வாய் வார்த்தை தானா? மனசு வந்தெல்லாம் எதுவுமே சொல்லலை, என்ன மிஸ் பண்ணலை, அப்படி தானே? ஐ லவ் யூ என்பா. எது சரி கேட்கல. என்ன சொன்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சைலஜா. ஆ, ஐ லவ் யூ. ஆ, ஐ லவ் யூ. ரியலி? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. டைம் 11 மேலே ஆகுது. இவ்வளோ நேரமும் வரவே இல்லை. என்னம்மா வந்துட்டானா? இல்லை பாட்டி, இன்னும் வரல. கடவுளே, ஏன் இப்படி பண்ணுறா? பாட்டி, இந்த மாதிரி லேட்டாலாம் வருவாங்களா? ம், இப்போ தான் இங்கே இருக்கோம். அவனுக்கு எப்போ ப்ராப்ளம் ஆச்சோ, அவன் எப்போ ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான்னு தெரிஞ்சதோ அப்போவே அவங்க அம்மாவும் அவனும் பேச மாட்டாங்க. நானும் அவனும் இங்கே தான் பக்கத்து தெருவில் இன்னொரு பங்களா இருக்குது, அங்கே தான் தங்கிட்டு இருந்தோம். இப்போ திருவிழா ஊருக்கு வந்தோமே, அப்போ தான் அங்கே கூட பாரு அவன் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருந்தான். இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா மறுபடியும் அவனை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கா. இப்போ கொஞ்ச நாள் தண்ணி அடிக்காமல் இருந்தான், கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்தது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா பண்ணுவான். ஆனால் எனக்கு கால் பண்ணி சொல்லுவான், பாட்டி இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரல, நீங்கள் டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு படுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்பயே புரிஞ்சுப்பேன். அப்படியே வந்தாலும் என்கிட்ட சொல்லுவான் 1 or 2 hours லேட் ஆகுது பாட்டின்னு. இப்படி சொல்லாமலாம் இருக்க மாட்டான். அதுதான் ஒரு மாதிரி இருக்குது. அப்போனா ட்ரிங்க்ஸ் சாப்பிட போயிருக்காங்கன்றீங்களா? வேற எங்கடா போகிறான்? ஃபோனை வீட்டில் வச்சு போயிருக்கதான் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. சின்ன எடுத்துட்டு திட்டி வீட்டுக்கு எப்பயும் வர வச்சிருப்பேன். நேக்கா ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் கால் பண்ணுவேன், முக்கியமான மீட்டிங் இருக்குது, அடுத்து உங்கள் அம்மா கால் பண்ணுவான்னு தெரியும். நாங்கள் 2 பேர் கால் பண்ணால் அந்த தப்பை பண்ண மாட்டான். அதுக்காக தான் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிருக்கான். கண்டிப்பாக அந்த வேலை பண்ண தான் போயிருக்கான். நீலாம் தூங்கிட்டடா? ம், தூங்கிட்டடா. நானும் டேப்லெட் போட்டேன். ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது. நீயும் வேறு ரூமுக்கு வரவே இல்லையா? அதான் அப்பயும் நினச்சேன் இன்னும் வராமல் தான் இருக்கான் போலான்னு. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் நிலா பார்த்துட்டு போய் தூங்கு. வரட்டும் அப்புறம் இருக்குது. ஐயோ பாட்டி, டேப்லெட் போட்டு டயர்டாக இருக்குன்றீங்க, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லைடா அவன் பரவாயில்ல பாட்டி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். 11 ட்ரிங்க்ஸ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுல என்ன? பரவாயில்ல பாட்டி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் போங்க, வந்தோடனே தூங்க வச்சுட்டு வரேன். சரிடா, ஏதாவதுன்னு கூப்பிடுண்ணே. சரிங்க பாட்டி. ட்ரிங்க்ஸ் சாப்பிடவா? இப்போ தான் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தாங்க, நிம்மதியாக இருந்தது. இன்னைக்கு மீட்டிங் விட்டுட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு என்ன நடந்தது? நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோமா? நம்ம சொன்னனால இதுயா அமைதியா வா. இது என்ன நம்ம வீடு மாதிரி இருக்கு? வீடு மாதிரிலாம் இல்லை, வீடே தான். அமைதியா வா. நீ என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? ஒரு மண்ணு சொல்ல பார்த்து நட. அண்ணி, நீங்க என்ன தூங்கலையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா சும்மா இரு. என்ன கை தாங்க கூட்டு வரீங்க? ஏன் கை கால் ஏதாவது உடஞ்சிச்சா என்ன? அண்ணி, சாயந்தரம் நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சு? இல்லைண்ணே, அண்ணா கொஞ்சம் ட்ரிங்க். என்னது? ஏய், நீ எதுக்கு இப்போ என் ரூம் வாசல் நின்றுட்டு இருக்க? உனக்கு ரூம் வாசல் என்ன வேலை? இதையா அமைதியா? என்ன ரோட்ல விழுந்து கிடந்தாங்களா? ஐயோ அண்ணி, அப்படிலாம் பண்ண மாட்டான். அது வந்து என்ன ட்ரிங்க்ஸே பண்ணலன்னு சொல்ல போறீங்களா? இல்லை நீ அது தனியாக நடந்து வரது கூட முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹே, ஓரியோ, நான் அப்படி தான் பண்ணுவேன். நீ யாரு அதை கேட்கறதுக்கு? இதே கொஞ்சம் நேரம் சும்மா இருன்னு சொன்னேன். அண்ணி, நீங்கள் போய் பாடி ரூமில் பாருங்க. அவன் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குல்ல, நான் அவனை படுக்க வச்சுட்டு போகிறேன். எது வந்தாலும் காலைல பேசிக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சிவனே தூங்க என்ன பண்ணுறீங்க? இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இல்லை நீ அண்ணி. அப்புறம் என் பேச்சுக்கு என்ன மரியாதை? ஹே, என்னடி வேணும் உனக்கு? ஓகே அண்ணி, நீங்கள் எங்கேயும் விட்டுட்டு உங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை அவனை ஹேண்டில் பண்ண நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது வேணும்னா உங்களை கூப்பிட்றேன். ஓகே அண்ணி. இதுயா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அமைதியாக தூங்க. காலையில் இதெல்லாம் பேசிக்கலாம். என்ன நீ எதுக்கு தான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்? இவன் ஒருத்தன் எப்படியே போ. ஏய், என்ன லுக்கு? ம், ரொம்ப அழகாக இருக்கல, அதான் உன்னை ரசித்து பார்த்துட்ருக்கேன். ஏன் அழகு என்ன கொஞ்சம் சொல். ஆமாம் ஆமாம், அமைதியாக டோர் ஓப்பன் பண்ணி
உள்ள போய் படுங்க. நான் உள்ளே போவேன், இல்லை இங்கேயே பாய் வச்சு கூட படுப்பேன். நீ அப்படி அதை கேட்கறதுக்கு? எது வந்தாலும் காலையில் பேசிக்கலாம். நான் யாருன்றதை காலைல சொல்கிறேன். இப்போ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் படுங்க. நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கணும்? நான் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் போவேன். எங்கேயும் நின்னீங்கன்னா உங்கள் அம்மா வந்துடுவாங்க. எது அம்மாவா? ஆமாம், உங்கள் அம்மா தான் வந்துடுவாங்க. நான் உள்ளே போகிறேன். மம்மி இல்லையா? ஏய், என்ன தொடாதடி, விடு, கையை விடு. ஆமாம், எனக்கு ரொம்ப ஆசை பாரு பொண்ணை தொடணும்னு. விட்டா கீழே விழுந்துருவேன். கையை எடுக்க போறியா இல்லையா? இங்க பாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே தண்ணி அடிச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, இங்கேயே உன்னை படுக்க வச்சிருவேன். உள்ள அளவுடே கிடையாது நீ. இங்க பாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னைக்கு ஏதோ பாவம் பார்த்து உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன். மறுபடியும் இந்த வேலை பண்ண கண்டிப்பா சொல்றேன், வெளியில தான். உன்னை ரூம்குள்ள அலோ பண்ணவே மாட்டேன். மம்மி மூடா, வாய் மூடு. சின்ன வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. மம்மி அல்ல மம்மி, மம்மி வந்தா தெரியும் உனக்கு. உனக்கு காலில் இருக்குடி. இங்க பாரு, இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இந்த வேலை பண்ணிட்டு வந்திருக்க நீ? என்னடா உன் மனசு என்னடா நினைச்சிட்டு இருக்க? இரு உனக்கு இருக்கு. சின்னமே, நீ குடிப்ப, ஒருத்தரோட குடிச்சிட்டு வரும்போது உனக்கு இருக்கு. என்னைக்கு பண்ணதுக்கே உனக்கு நாளைக்கு என்ன பண்றேன்னு பாரு. சின்ன பண்ணி விட போறியா இல்லையா? இங்க பாரு, பாவம் பிடிச்சிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு ஊர்ல அதான் நீலாம் பேபி பர்த்டே ஃபங்க்ஷன்ல நானும் பாட்டியும் கீழே இருந்து தரன்னு உன்னை மேலே இழுத்துட்டு போனோம் தெரியுமா? அந்த மாதிரி அப்படியே கீழே இருந்து உன்னை எடுத்துட்டு போயிடுவேன் ரூம்குள்ள. கீழே போட்டு தரன்னு. ஆமா, சார் மட்டும் தானே இங்க ரொம்ப கவலையா இருக்காரு. மற்றவங்களாம் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால சார் குடிச்சிட்டு வந்திருக்காரு. மற்றவங்களாம் ரொம்ப குதூகலமா இருக்கும்ல. இப்போ இல்லைனாலும் காலையில் நீ எதுக்கு குடிச்சா நீ கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ரீசன் மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கட உனக்கு இந்த இந்து யாருன்னு பார்ப்பேன். ஒன்று இல்லை இங்கே வேண்டாம், உள்ள வா, உனக்கு இருக்கு. இங்கே பாரு, அமைதியாக உள்ள வந்தா கூட்டிகிட்டு போவேன். சில்லுன்னு வச்சுக்கோ, அங்கே ஊரில் நடந்த மாதிரி தான் அப்படி தரன்னு எடுத்துகிட்டு போயிடுவேன். பார்த்துக்கோ. வாடி முட்ட உள்ள வெளியே வாடி வந்து நோகடிக்க. ஆ மம்மி, அப்படிதான் எடுப்பேன். அமைதி உள்ள போடா. மம்மி இவன் என்ன அடிக்கிறான். ஆமாம், ஸ்கூல் பையன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். உள்ள வா, உனக்கு இருக்கு. விடுறி. அமைதியா வா.